நைட் ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தூங்காமல் இருக்கீங்களா? அதனால கூட வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் ரெகுலராக 7 to 8 hours தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா 40% ஹையர் சான்சஸ் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50% ஹையர் சான்சஸ் டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட இம்யூன் சிஸ்டமே வந்து டிஸ்டர்ப்ட் ஆகலாம். அதே நேரத்தில் உங்களோட கார்டிசோல் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கலாம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் யோகா அண்ட் பிராணாயாமா, மெடிடேஷன் டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் மார்னிங் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கார்டிசோல் லெவல் ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு நைட் டைம் ஸ்லீப் நல்லாயிருக்கும். 8 o'clock மேலே லார்ஜர் மீல்ஸ் எடுக்கும் போதும் உங்களுக்கு வந்து கார்டிசோல் லெவல் அதிகமாக இருக்கும். பாடி வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஸ்லீப்பிங் ஸ்டேட்டுக்கு போகாமையும் தடுக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டார்க்கர் ரூமில் தூங்க பழகுங்க. ஸோ ஃபுல் கம்ப்ளீட் இருட்டாக இருக்கிற ரூமில் தூங்குனீங்கன்னா உங்களோட மெலட்டோனின் செக்ரீஷன்ஸ் நல்லாயிருக்கும். அப்போ நல்ல டீப் ஸ்லீப் வரும். 8 o'clock மேலே ப்ளூ லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. எஸ்பெஷலி என்னென்னா ஃபோனை வந்து 8 o'clock மேலே பார்க்குறதா இருக்கட்டும், சிஸ்டம் யூஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தவிர்த்துக்கிறது பெட்டர். பிகாஸ் இதுவுமே அந்த மெலட்டோனின் செக்ஷனை கம்மி பண்ணும். ஆனால் என்னால் முடியாது, எனக்கு 10 மணி வரைக்கும் ஒர்க் இருக்குது, சிஸ்டம் ஒர்க் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளூ லைட் பிளாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் வெயிட் லாஸ்க்கு போதும்னு நினைப்போம். பட் ஆனால் ஸ்லீப் 7 to 8 hours ஸ்லீப் வந்து எஸ்பெஷலி 10 to 4 AM வரைக்கும் இருக்கிற ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி நீங்கள் தூங்குனீங்கன்னா எஃபெக்டிவாக வெயிட் லாஸ் ஆகும். தேங்க்யூ.